இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா உணர்வுகளின் உருவமாக இருக்கக்கூடியவர் தமிழக அரசியல்ல மட்டுமின்றி தேசிய அரசியலில் மிக பல முடிவுகளை எடுத்தவர், மிக பல முடிவுகளை எடுக்க காரணமாக இருந்தவர். அரசுகள் அமைவதற்கும் அரசுகள் கவிழ்வதற்கும் காரணமாக இருந்தவர். ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளாக இந்திய அரசியல் தமிழக அரசியலை மையப்படுத்தி இருந்ததற்கு முக்கியமான காரணகர்த்தமாக நிச்சயமாக அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சொல்ல முடியும். 2016 மார்ச் ஏப்ரல் அளவுல சட்டமன்றத்தில் கடந்த சட்டமன்றத்துடைய இறுதிக் கூட்டம் நடந்த போது அப்போது சொன்னார், தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி தொடர்வதற்கான அத்தனை ஏற்பாடுகள் செய்வேன். ஒரு பாஸ் விட்டு ஒரு மிகப்பெரிய நிதானமாக நான் இருக்கும் போதும் எனக்கு பிறகும் இந்த அதிமுக தொடர்ந்து நீடிப்பதற்கான அதிமுக அரசு நீடிப்பதற்கான அத்தனை வேளையிலும் நான் இடைவிடாமல் செய்வதில் சொன்னாங்க. அது ஒரு எக்ஸ்டம்போராக எழுதி வைத்து படிக்கப்பட்ட விஷயம் அல்ல, ஒரு எக்ஸ்டம்போவாக சொல்லப்பட்ட விஷயம். முதலமைச்சர் ஏன் அப்படி சொன்னார் என்று யாருமே புரியாமல் காத்திருந்தார்கள். அத்தனை பேரும் உருக்கமாக கைதிட்டினார்கள். அமைச்சர் பெருமக்கள் அந்த காட்சியெல்லாம் நம்ம மறந்துவிட முடியாது. சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த விஷயம். சட்டமன்ற தேர்தல் மே மாதம் நடந்தது. அதற்கு முன்னால் அந்த கடந்த சட்டமன்றத்துடைய கடைசி கூட்டத்தொடரும் போது முதல்வருடைய பதிலுரையின் போது இந்த விஷயத்தை சொன்னார். இப்படியே சொன்னார், நான் மீண்டும் மட்டுமல்ல, நான் இருக்கும்போது மட்டுமல்ல, எனக்கு பிறகும் அதிமுகவை இங்கு ஆட்சியில் நீடிப்பதற்கான என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் செய்து இருக்கிறேன். நான் இதை செய்வேன். அதுல அதிமுக ஆட்சி நீடிப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்திருக்கிறேன். அதிமுக தமிழகத்திலிருந்து யாரும் வசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூளுரை போன்ற விஷயங்களை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலேயே கூறினார். அப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தற்போது இல்லை அப்படிங்கக்கூடிய தகவல் நமக்கு வந்திருக்கிறது. இரவு 11:30 மணி அளவுக்கு அந்த செய்தி வந்தது. 11:30 அளவுக்கு தமிழக முதலமைச்சர் இறந்து விட்டதாக, அந்த இரும்பு மனுஷியை தமிழகம் இழந்து விட்டதாக அப்பல்லோ மருத்துவ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஓவர் டு யூ ஹரி. செல்வி ஜெயலலிதாவுடைய வயதை குறிப்பிட்டீங்க. 68 வயதாகிறது செல்வி ஜெயலலிதாவுக்கு. ஒரு முதிர்ந்த வயதெல்லாம் இல்லை. பிப்ரவரி 24 வந்தால் 69 வயதை தொடுவார். ஆனால் எனக்கு எது நினைவுக்கு வருவதுன்னா, சரியா ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அவர் வெளியிட்ட அறிக்கை. அதுல ஒரு விஷயத்தை உருக்கத்தோட குறிப்பிட்டிருந்தார். என்னுடைய குடும்பத்துல யாருமே 60 வயதை தாண்டி வாழ்ந்ததில்லை, எனக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். என்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே தமிழக மக்களுக்காக நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க 60 வயதை எட்டிய போது அவங்க அறிக்கை விட்டாங்க. இதுல என்னுடைய குடும்பத்துல யாருமே 60 வயதை கடக்கல அப்படின்னாங்க. அவங்களுடைய தாயார் வேதாவும், சந்தியா என்கின்ற வேதாவும் மிக ஒரு இளம் வயதிலேயே அவங்களை விட்டு பிரிந்துட்டாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு அப்பொழுது 21 வயது இருக்கும் நினைக்கிறேன். அப்பொழுதே அவங்களுடைய தாயார் இழந்துட்டாங்க. அவங்களுடைய தந்தையார அவங்களுக்கு 1.5 வயசு இருக்கும் போதே இழந்துட்டாங்க. இப்படி அவங்க குடும்பத்துல அவங்களுடைய சகோதரரும் கூட ரொம்ப இளம் வயதுல இறந்தவர் தான். இப்படி அவங்க குடும்பத்துல யாருமே 60 வயதை கடக்கல, எனக்கு இறைவன் 60 வயதை தாண்டி கொடுத்திருக்கான். அந்த வாழ்வுல பெரும் பகுதியை தமிழக மக்களுக்காகவே நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்றாங்க. அதை தாண்டி இறைவன் உங்களுக்கு இன்னும் ஒரு 8 ஆண்டுகள் தான் கொடுத்திருக்கான், இன்னும் பல ஆண்டுகள் கொடுத்திருக்க கூடாதா அப்படிங்கறதுதான் எல்லாருடைய ஏக்கமும். தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, உள்துறை அமைச்சர்